ஜெயலலிதா என்னும் நான். ஜெயலலிதா பற்றி எப்படி வெளிவராம நிறைய உண்மைகள் இருக்கோ அது போலவே அவர் பற்றின ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பரவி இருக்கக்கூடிய மிக தவறான தகவல்கள். நமது ஆய்வில் ஜெயலலிதா பற்றி இதுவரைக்கும் வெளிவராத பல முக்கியமான உண்மைகளை வெளிக்கொண்டு வரும். ஸ்ரீரங்கம் தனது தாய் வழி மூதாதையர்களின் பூமியாக ஜெயலலிதா அடையாளப்படுத்தும் ஊர். நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயில் பக்கம் போனால் ஒரு பழைய வீட்டை காட்டி இதுதான் ஜெயலலிதா தாத்தா பாட்டி வாழ்ந்த வீடுன்னு காட்டுவாங்க. அவருடைய தாய் வழி பூர்வீகம் அப்படிங்கிறது ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது புரிதல். ஸ்ரீரங்கம் தான் உங்களுக்கு பூர்வீகமா? ஏன்னா நீங்கள் உங்கள் தாய் வழி சொந்தம். எங்கள் அம்மா பெரியம்மா தாத்தா பாட்டி அந்த ஸ்ரீரங்கம் பேரே சொன்னதில்லை. அது இன்னொரு I've been hearing a lot about it in the news. எங்கள் தாத்தா that is both our tatas are the maternal side. அவங்க நெல்லூர்லேருந்து வந்தாங்க. தாத்தா அங்கே தான் வேலை பண்ணிட்டு இருந்தார். தாத்தாஸ் ஃபாதர் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அவரு கூட நெல்லூரில் தான் பிறந்தது. ஸ்ரீரங்கம் மேபி 3 generations or something. எனக்கு தெரிஞ்சபடி ஸ்ரீரங்கம் தெரியல. For me it is நெல்லூர். அமிதாச்சாரி ஜெயலலிதாவுடைய அம்மாவின் இளைய சகோதரி மகள். ஜெயலலிதாவுக்கு சித்தி மகள். அவரது தாய் வழி சொந்தம். அவங்க எங்கள் தாத்தா has 8 siblings. எல்லாரும் நெல்லூர்லேயே பிறந்தது. She has strong நெல்லூர் connection. Yes. சென்னையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நெல்லூர் ஜெயலலிதாவின் தாய் ஊர். நெல்லூர் ரங்கநாத சுவாமி திருக்கோவில் ராஜகோபுரத்தை ஒட்டிய அக்ரஹாரத்துடைய முதல் வீடு ஜெயலலிதாவுடைய தாய் வீடு. பாஷம் ஐயங்கார் வீடு தானே. முன்னாடி ரங்கசுவாமி ஐயர் வீடு. அந்த பாஷா ஐயங்கார் அவர் ரங்கசுவாமி ஐயங்கார் பிரதர்ஸ். ஸோ இங்கே மேடம் ஜெயலலிதா காரு யூஸ் டு கம் ஹியர். ஷீ பிளேட் ஹர் சைல்ட்ஹுட் எட் திஸ் பிளேஸ். அவருடைய தாய் வேதா, அவர் உடன் பிறந்தோர் ஜெயலக்ஷ்மி, ஸ்ரீனிவாசன், அம்புஜா, பத்மா உள்ளிட்டோர் பிறந்து வளர்ந்த வீடு. தன்னுடைய ஊர் பெருமையை சக நெல்லூர்காரரான வெங்கையா நாயுடு கிட்ட தூய தெலுங்குல பேசி பெருமை கொள்வாராம் ஜெயலலிதா. Whenever I used to meet her, she used to speak to me in chaste Telugu. Oh. And then she used to inquire about my place, Nellur, because she had some relatives in Nellur, Ranganaikalpet. See, Ranganatha temple, you know, Srirangam also is there, yep. Nellur also there is a temple. She used to call those memories also, and then she used to inquire about my personal well-being also. நெல்லூரா ஆந்திராவா? அப்போ ஜெயலலிதா தெலுங்கரா? நாங்கள்லாம் தமிழ் தான் பேசுகிறோம் வீட்டில். நாங்கள்லாம் தமிழ் பிராமின்ஸ் தான். எல்லாருமே தமிழ் தான். தாத்தா பக்கம், அம்மா பக்கம், பாட்டி பக்கம் தமிழ் தான் நம்ம மதர் டங். உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாருமே தமிழர்கள்? எல்லாருமே தமிழ். எனக்கு தெரிஞ்சபடி எல்லாருமே தமிழ் தான். தாய்மொழின்னு குறிப்பிட்ட இடத்துல எழுதுவது தமிழ். தமிழ் தான். ஜெனரேஷனா தமிழ் தான். That is I'm very sure. நெல்லூர் அவங்களுடைய பூர்வீகம்னு சொல்றீங்க. தமிழ் குடும்பம் எப்படி நெல்லூருக்கு போயிருக்கோம்? அவங்க I think they migrated from somewhere in Tamil Nadu. எப்போன்னு தெரியாது. பட் எல்லாருமே என்னோட கிராண்ட் அங்கிள், கிராண்ட் ஆண்ட் எல்லாருமே வீட்டில் தமிழ் தான் பேசுறது. யாருமே தெலுங்கு பேசுறதில்லை. They might have learned Telugu as a second language. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க நெல்லூரில். பட் எங்கள் அம்மாலாம் spoke only Tamil at home. கமலம்மா ஜெயலலிதா வாழ்க்கையின் மிக பிரதான பாத்திரம். தோற்றச்சாயல்ல அப்படியே பாட்டியை கொண்டுள்ளார் ஜெயலலிதா.
மகன், மகள்கள் என பலர் இருந்தாலும் தனது இறுதி மூச்சு வரைக்கும் தனது செல்ல பேத்தி அம்முவுடனே போயஸ் தோட்ட இல்லத்துல வாழ்ந்திருக்கிறார் கமலம்மாள். புது போயஸ் கார்டன் வீடு கட்டுச்ச பாட்டிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரூம் ஷீ பில்ட். ஸோ ஷீ குட் ஹாவ் ஹர் ஓன் ரூம் அவே ஃப்ரம் த மெயின் ஹவுஸ் அண்ட் ஃபர்னிஷ்ட் இட் வித் பெட். எங்கள் பாட்டிக்கு கொஞ்சம் கால் சரியாக இருக்குல்ல, ஸோ பெட்டெல்லாம் லோவாக இருந்தால் நிற்க முடியாது, உட்கார முடியாது அப்படின்னு ஒரு ஹைட்டன் பெட், கஸ்டம் மேட் பெட் அண்ட் ஈவன் அ சேர், ஒரு ஹைட்டான சேர். டாய்லெட்லாம் அந்த டேஸில் ஆன்டி ஸ்லிப்லாம் வாஸ் அன்ஹர்ட் ஆஃப். அதெல்லாம் பண்ணி அம்மம்மா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு. அப்படி தான் அவங்களும் கூப்பிடுவாங்களா? அம்மம்மா தான், நம்ம எல்லாருமே அம்மம்மா தான் கூப்பிடுவோம். அண்ட் அம்மம்மானா ரொம்ப விருப்பம். ஷூட்டிங்கெல்லாம் ஆனப்புறம் அவங்க ரூமுக்கு வந்து என்ன அம்மம்மா எப்படி இருக்கேன், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, அதெல்லாம் ரொம்ப சகஜம். எவ்ரிடே ஷீ வாஸ் வெரி லவ்விங். அவங்க அம்மா இறந்தப்புறம் பாட்டி இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க? பாட்டி இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் எங்கள் பாட்டிக்கு அது ரொம்ப சேட்னஸ் டு see her daughter, her oldest. ஆமாம், சின்ன வயசில் எங்கள் பாட்டிக்கு அது ரொம்ப it hurt her a lot. But I think Amoka took heart that she had a party to rely on. ரொம்ப சீக்கிரம் அவங்களும் இறந்து போயிட்டாங்கல்ல? இல்லை, பாட்டிக்கு சின்ன வயசு இல்லை, 65 1973 போனாங்க பாட்டி. 65 போனோம். போயஸ் கார்டனில் தான் இருந்தாங்க? ஆமாம், போயஸ் கார்டன் ஹவுஸ். கிரகப்பிரவேசம் ஆகி ஒரு 6 months ஆனப்புறம் தான் போனாங்க. ஏன் இவங்க ஒரு வருத்தமாக சொல்லியிருந்தாங்க, இன்னும் எங்கள் பாட்டி நல்லா பார்த்துருக்க முடியும் அப்படின்னு? தாத்தா married my party in நெல்லூரில். பட் த mother-in-law, that is my தாத்தாஸோட அம்மா, பாட்டியை சரியாக பார்த்துக்கல. she didn't like the party very much. ஸோ அதனால் அவங்க நெல்லூரில் விட்டு பெங்களூருக்கு வந்துட்டாங்க. because the mother-in-law didn't treat my party very well. So family there was always this thing that party was not very well looked after in the initial days of her marriage. So I think Vedama and Amuka always felt party had to be looked after very well, and ஒரு ஸ்பெஷலாக what she didn't get in her initial years அது கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப. ஜெயலலிதாவுடைய அம்மா, சித்திகள், மாமான்னு எல்லாரும் பிறந்து வளர்ந்த இடம்னாலும் நெல்லூர் வாழ்க்கை அந்த குடும்பத்துக்கு அத்தனை இனிமையானதா அமையல. மிக பல வருஷங்கள் புகுந்த வீட்டினரால அதீத கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார் ஜெயலலிதாவுடைய பாட்டி கமலா. பொறுத்தது போதும்னு முடிவெடுத்த ஜெயலலிதாவுடைய தாத்தா ரங்கசுவாமி ஐயங்கார் மனைவி கமலா மற்றும் பிள்ளைகளோடு தனி குடுத்தனம் போயிட்டார். நெல்லூருக்கு விடை கொடுத்து அவங்க போய் சேர்ந்தது பெங்களூரு பசவனகுடிக்கு. அங்க அவங்களுடைய முதல் விலாசம் என்ன தெரியுமா? வேதா நிலையா. ஆம், ஜெயலலிதாவுடைய போயஸ் தோட்ட இல்லம் தாங்கிய அதே பெயர். 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கம்பீரமாய் நிற்கக்கூடிய இந்த வேதா நிலையம் ஜெயலலிதாவின் கொள்ளுப்பாட்டி செல்லம்மா வாழ்ந்த வீடு. குழந்தைகளா ஜெயலலிதாவும் அவரது அண்ணன் ஜெயக்குமாரும் ஓடி விளையாடிய வீடு. பிஷப் காட்டன் பள்ளியிலிருந்து திரும்பி வந்த உடனே பள்ளி யூனிஃபார்ம் கூட மாத்தாம மணிக்கணக்கில் ஜெயலலிதா அமர்ந்து விளையாடிய மூலை இது. சலிக்காமல் ஏறி இறங்கி ஓடி விளையாடிய படிக்கட்டுகள் இவை. ஜெயலலிதாவுடைய கொள்ளுப்பாட்டி செல்லம்மா அவரது மகன் கேடிஜி ஐயங்காரோடு வாழ்ந்த இந்த முதல் தளத்துல தான் ஜெயலலிதாவுடைய தாத்தா குடும்பம் பெங்களூரு வந்தபோது வாடகைக்கு கூடியிருந்திருக்கு. இந்த வீட்டுல இன்றும் இருப்பது ஜெயலலிதாவுடைய உறவினர்கள் தான். தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சரா புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்துல முப்படை மரியாதையோட 16 ஆண்டுகள் தேசிய மூவர்ண கொடியை ஏற்றிய ஜெயலலிதா 6-7 வயது சிறுமியா முதல்ல சுதந்திர தினத்தன்று சக சிறுமியரோடு தேசிய கொடியை ஏற்றி மகிழ்ந்தது இந்த ஜன்னல் கம்பத்தில் தான், அவரது கொள்ளுப்பாட்டி செல்லம்மாவுடைய வீட்டில். சென்னை சுதந்திர தின விழாவுடைய தலைமை அம்மா ஜெயலலிதா என்றால் இந்த குட்டி சுதந்திர தின விழாவுடைய தலைமை அம்மு ஜெயலலிதா.
பெண் மகம் ஜகமாளும் அப்படிங்கிறது ஜோதிட நம்பிக்கை. 1948 மைசூர் மாகாணம். மைசூர் அரண்மனைக்கு மிக அருகில் அரண்மனையின் பிரதான மருத்துவர் ரங்காச்சார் வீட்டில் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் நடந்த ஜனனம் அண்டை தமிழ்நாட்டு அரசியலின் மிக முக்கிய அத்தியாயத்தின் தொடக்கம். ஜெயலலிதா பிறந்தது மைசூர்லங்கிறதுனாலையும் அவருடைய அப்பா அங்க வாழ்ந்ததுனாலையும் பொதுவா பரவியுள்ள புரிதல் ஜெயலலிதா அப்பா வழியில் கன்னடர் என்பது. சரி, ஜெயலலிதாவுடைய சொந்த ஊர் எது? மறுபடியும் தேர்தல் வருகின்ற போது திமுகவிற்கு கருணாநிதிக்கு ஜெயலலிதாவுடைய பிரதான அரசியல் எதிரி முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியுடைய முதல் சட்டமன்ற தொகுதி 1957 அவர் போட்டியிட்டு வென்ற குளித்தலை சட்டமன்ற தொகுதி. தனது தொகுதிக்குட்பட்ட நங்கவரத்துல பண்ணையாரால் நியாயமான கூலி மறுக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவாக 20 நாட்கள் முகாமிட்டு போராடி வென்றார் மறைந்த கருணாநிதி. இதை அவரது அரசியல் வாழ்க்கையுடைய மிக முக்கியமான மைல்கல்லாக வரலாறு பதிவு செய்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக கருணாநிதியுடைய கன்னி பேச்சு நங்கவரம் விவகாரம் பற்றியதுதான். சரி, நங்கவரத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த நங்கவரம் தான் ஜெயலலிதாவின் சொந்த ஊர். ஸ்ரீரங்கத்திலிருந்து கரூர் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நங்கவரம் தான் ஜெயலலிதாவின் மூதாதையர் பூமி. நங்கபுரம் என்று விளங்கிய நங்கவரம் தான் ஜெயலலிதாவுடைய அப்பா வழி சொந்த ஊர். நங்கவரத்துல முக்கிய மனிதராக இருந்திருக்கிறார் ஜெயலலிதாவின் கொள்ளு தாத்தா ராமசுவாமி ஐயங்கார். அவருடைய 8 மகன்கள்ல 3ஆம் அவர் ஜெயலலிதாவின் தந்தை வழி தாத்தா என் ரங்காச்சார். பின்னாளில் மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனை மருத்துவராக மாறியவர். உங்களுடைய தாய் வழி தாத்தா செல்வி ஜெயலலிதாவுடைய அப்பா வழி தாத்தா டாக்டர் ரங்காச்சார் அவர் ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து வந்தார். எங்கிருந்து? ஏன்னா அவர் அப்பா நங்கவரத்துலேருந்து இருந்தான். அந்த காலத்தில் அதுக்கு பேர் நங்கபுரம், இப்போ நங்கவரம் சொல்கிறாரு. அது இந்த கரூர் ஸ்ரீரங்கம் நடுவில் இருக்குது. அங்கேருந்து முதல்ல கரூருக்கு போனார். அப்புறம் கரூர்லேருந்து மைசூருக்கு வந்தார். மைசூர்லேருந்து அஹுபிலா மட்க்கு அங்கே சேர்ந்தார். அவர்கிட்ட சாப்பிட்றதுக்கு இல்லை, காசு இல்லை, ஒன்றுமே இல்லை, அந்த ஸ்திதியில் வந்தார். செல்வி ஜெயலலிதாவுடைய சொந்த ஊர் பூர்வீகம் அப்படின்னா நங்கவரம். நங்கவரம் தான். ஜெயலலிதாவின் அப்பா வழி பூர்வீகத்தை நமக்கு விளக்குபவர் அவரது அப்பாவின் மூத்த சகோதரி மகன் ஜெயலலிதாவின் அத்தை மகன் சிபி ரங்காச்சார். ஜெயலலிதாவுடைய தாத்தா பேர் தான் இவருக்கும். ஜெயலலிதாவுடைய தாத்தா பேரே நங்கபுரம் ரங்காச்சார். அவர் பேர் என் ரங்காச்சார்னு வருது. ஆமா, அந்த என் ஸ்டாண்ட்ஸ் நங்கவரம். அந்த காலத்தில் நங்கபுரம். தாத்தாவோட பிரதர்ஸ், அந்த ஃபேமிலி எல்லாரும் இப்போ கூட என்ன வைக்கிறாங்க. என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நங்கவரம். நங்கவரம். என் பேர் NL அகிலேஷ் வாசுதேவன். எங்கள் அப்பா பேர் NSL குமார். அவரோட அப்பா பேர் அப்படின்னா எங்கள் தாத்தா பேர் ND ஸ்ரீரங்காச்சார். இந்த ND ஸ்ரீரங்காச்சார் ஜெயலலிதா மேடமோட அப்பா ஜெயராம். 2 பேரும் கசின்ஸ், ஃபர்ஸ்ட் கசின்ஸ். வி ஆல் பிலாங் டு தி நங்கவரம் ஃபேமிலி. இட் இஸ் கால்டு N. எல்லாருக்குமே இனிஷியலில் N இருக்கும். திஸ் N ஆக்சுவலி மீன்ஸ் நங்கவரம். ஜெயலலிதா குடும்பத்தின் குலதெய்வமும் நங்கவரத்தில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். ஜெயலலிதாவோட மூதாதையர்களோட பூர்வீகம் நங்கவரம். அவரோட பாட்டனார் இந்த ஊர்லேருந்து மைசூருக்கு போனவர். அங்கே போய் செட்டில் ஆனவர். அங்கே போய் அவர் இருந்ததுனால அந்த குழந்தை குட்டிகள் பிறந்து அங்கேயே வளர்ந்தது, அந்த வம்சம் விருத்தியானதுனால அவங்க மைசூர்லேயே இருந்துட்டாங்க எல்லோரும். அவங்களுக்கு பிற்பாடு படிப்பு கிடிப்பு தொழில் உத்தியோகம்னு வரும்போது அவங்கெல்லாம் பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் இப்படி எல்லா ஊர்லேயும் செட்டில் ஆகியிருக்காங்க. அது ஒரு பெரிய ஃபேமிலி, ஆலமரம் மாதிரி பெரிய ஃபேமிலி அது.
ரெங்காச்சாரியோட மகன் ஜெயராம், ஜெயலலிதாவோட ஃபாதர். அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க குடும்பத்திலேவங்க கோவிலுக்கு வருஷத்துக்கு வருஷம் அவங்க வருவாங்க போவாங்க, ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க. ஏன்னா இந்த பெருமாள் கோவில் அவங்களுக்கு குலதெய்வங்கிறதுனால. நீங்கள் போயிருக்கிறீங்களாங்க? ஆமாம்மா, நான் போயிருக்கேன். அங்கே கோவில் இருக்குது, அங்கே சேவிச்சிருக்கேன். பெருமாள் கோவில் இருக்குது இன்னும். ஆனால் அந்த திருவிழா போனால் நம்ம தாத்தாவோட ஃபாதர் வீடு அங்கே தான் இருந்தது. 1870களில் கிரேட் காவிரி டிராட் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய வறட்சியின் காரணமாக அங்கிருந்து புலம்பெயர்ந்து மைசூருக்கு போய் செட்டில் ஆன குடும்பம் ஜெயலலிதாவின் தாத்தா குடும்பம். நம்ம தாத்தாவுடைய ஃபாதர் அவர் ரொம்ப புவராக இருந்தார். அவருக்கு எதுவுமே இல்லை அவருக்கு. அதனால் அவர் ஸ்கூல் போக முடியல, தாத்தா ஸ்கூலுக்கு போக முடியல. ஆனால் அவர் ஸ்கூலுக்கு வெளியில் வந்து கிளாஸ் ரூம் வெளியில் வந்து உட்காந்து எல்லாம் கேட்பார். ஸோ வருதரம் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வரும்போது கிளாஸில் யாரும் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல, என் தாத்தா ஆன்சர் பண்ணார். ஸோ அந்த படிக்காத பையன். ஆமாம். இது எங்கே சார்? மைசூர்லையா? மைசூரில் அந்த ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வர இங்கிலீஷ்மேன் இருந்தார். அவர் சொன்னார், இந்த பையனுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னார். அந்த இங்கிலீஷ்மேன் படிக்க வச்சுருக்காரு. ஆமாம். அப்புறம் ஸ்கூல் முடித்து மெட்ராஸ்க்கு போய் அவர் இந்த மெடிசின் படிச்சுட்டு வாபஸ் வந்தார். ஐசி அங்கே போய் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டாக்டராக உருவாகிறார். முதல் பண்ணினா மைசூர் மகாராஜா கிட்ட தானா? இல்லை, முதல்ல கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு சேர்ந்தார். ஆனால் அவர் அங்கே இங்கிலீஷ் டாக்டர் அவர் பாஸ்க்கு அவருக்கு சரியாக படல. ஒரு 6 மாதத்தில் 20 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அப்புறம் மகாராஜா அவர் கூப்பிட்டாரு, சரி நீ நான் இங்கே வர ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறேன், நீ வந்து இங்கே சர்ஜன் ஆயிருன்னு. மகாராஜா கிருஷ்ண ராஜேந்திரோடைய. ஆமாம் அவரோட தான் இருந்தார். அவர் ஆயுஸ் மட்டும் மகாராஜாவோட தான் இருந்தார். மைசூர் ராஜ குடும்பத்துக்கு பிரத்யேகமான பல அங்கீகாரங்கள் டாக்டர் ரங்காச்சார் குடும்பத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு. மகாராஜா குடும்பத்தோட அவருக்கு ரொம்ப நெருக்கம். ரொம்ப அவர் நம்ம வீட்டுக்கு வருவார். ஏன்னா நம்ம பாட்டி நல்லா தளிகை பண்ணுவார். ஸோ அதுக்காக அவர் நம்ம வீட்டில். பாட்டி பேர் கமலா. அவங்களோட அந்த பாட்டி பேரும் கமலா, 2 பாட்டி. ஆமாம். உலக பிரசித்தி பெற்ற மைசூரு தசரா விழாவில் அரச குடும்பத்தை அடுத்து அலங்கார அணிவகுப்பில் அணிவகுக்கும் அளவுக்கு ஜெயலலிதாவுடைய தாத்தா செல்வாக்கு உயர்ந்தது. தசரா ப்ரொசெஷன் நடக்கிறது, அதில் 5வது 6வது பொசிஷன் அவரது இருக்கு. பை ப்ரோட்டோகால். பை ப்ரோட்டோகால். தசரா டைம் மைசூரில் ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தசரா டைமில் வீடு வந்து கல்யாண வீட்டுக்குன்னு பெருசாக இருக்கும் அப்படின்னு. பேலஸ்லேருந்து எல்லோரும் வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவங்கெல்லாம் பேலஸ்லேருந்து விருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா வீட்டுக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் எங்கள் அம்மா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா குடும்பத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்து சாதித்த முதல் பெண்மணி ஜெயலலிதாவானா இல்லை, ஜெயலலிதா தாத்தா ரங்காச்சாரின் சகோதரி. அடுத்த வீட்டில் வசித்தபடியே ஜெயலலிதாவை தூக்கி வளர்த்தவர் அவரது அத்தை பாட்டி கேடி ருக்மணி அம்மாள். ஜெயலலிதாவின் பாட்டி கேடி ருக்மணி அம்மாள் தான் தென்னிந்தியாவிலேயே கல்லூரி பயின்று பட்டம் வென்ற முதல் பெண்மணி. சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் வென்ற அவர் மைசூரு மாகாண செனட் சபை உறுப்பினர், ஹிந்து சட்ட சீர்திருத்த கமிட்டி உறுப்பினர், மைசூர் அரசமைப்பு சட்ட சீர்திருத்த குழு உறுப்பினர் என அந்த காலத்திலேயே பொது வாழ்வில் ஜொலித்தவர். 1937 நடந்தது அந்த திருமணம். 9 வயது வேதாவுக்கும் 30 வயது ஜெயராமுக்கும் நடந்த திருமணம். அவங்க வந்து சைல்ட் பிரைட் 9 இயர்ஸாக இருக்கச்ச எங்கள் பாட்டி வந்து கேவ் ஹர் இன் மேரேஜ் டு ஜெயராம் பெரியப்பா. ஸோ மை செகண்ட் பெரியப்பா ஜெயலக்ஷ்மி அப்படின்னு வெண்ட் அஸ் அ ஷாப்பரான் துணைக்கு மைசூரில் ஒரு 3 வருஷம் குழந்தையிலே கல்யாணம். அப்போ இது வந்து மஸ்ட் பி இன் த ஏர்லி 1920s early 30s. இது ஜெயராமுக்கு நடந்த 2வது திருமணம். ஜெயம்மா என்ற பெண்ணோடு ஜெயலலிதாவின் தந்தைக்கு நடந்த திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு முறிவில் முடிந்தது. ஜெயலலிதாவுடைய அப்பாவுடைய மூத்த தாரத்துக்கு ஒரு மகன் உண்டு. நான் தான் ஜெயலலிதாவுடைய அண்ணன் என்று அடிக்கடி பல ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் வாசுதேவன்.
ஜெயலலிதாவுக்கோ அவரது குடும்பத்துக்கோ இவரோடு எந்த தொடர்பும் இருந்ததில்லை. உறவு கொண்டாடி பேட்டியளித்த காரணத்துக்காக 2014 இவர் மீது அவதூறு வழக்கு கூட தொடர்ந்தார் ஜெயலலிதா. தன் மகன் ஜெயராமின் முதல் திருமணம் முறிவுற்றதால தன் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளை தேடினார் ஜெயலலிதாவின் தாத்தா ரங்காச்சார். அவரது மனைவி கமலாவுடைய சகோதரி செல்லம்மாவின் பேத்தி 9 வயது வேதாவை தேர்ந்தெடுத்தார் ஜெயலலிதாவின் தாத்தா. ஆமா, ஜெயலலிதாவுடைய அம்மாவும் அப்பாவும் நெருங்கிய உறவினர்கள். ஜெயராம் ஜெயலலிதாவின் தந்தை, ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, பட்டப்படிப்பு முடித்தவர், ஆனா எந்த வேலைக்கும் போகாதவர். தங்களுடைய குடும்ப சொத்தை அழித்தவர் தன்னுடைய தந்தை என்கிறார் ஜெயலலிதா. வேதாவுக்கு திருமணம் அத்தனை இனிமையானதா இருக்கல. வேதாவை இரவெல்லாம் வீணை வாசிக்க சொல்லி வற்புறுத்துவாராம் ஜெயராம். மது போதையில் அவரை தாக்கி அவருடைய அலமாரியில் இருக்கக்கூடிய புடவைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கொளுத்தி காலையிலேயே மனம் வருந்தி 100கணக்கில் புதிய புடவைகளை வாங்கி தருவாராம் ஜெயராம். இப்படி நகர்ந்த அவர்களுடைய வாழ்க்கையில 2 அழகான பிள்ளை செல்வங்கள் வந்து சேர்ந்தன, ஜெயக்குமார் மற்றும் ஜெயலலிதா. கோமலவள்ளி சர்க்கார் பட சர்ச்சையினால ஜெயலலிதாவுடைய இயற்பெயர் என்று கருதப்பட்டு அதிகம் விவாதிக்கப்பட்ட பெயர். இன்னி வரைக்கும் பரவி இருக்கக்கூடிய புரிதல் ஜெயலலிதாவுடைய இயற்பெயர் கோமலவல்லி அப்படிங்கிறது. தகவல்களுக்கு பெரிதும் நம்பப்படக்கூடிய விக்கிபீடியாவிலேயே ஜெயலலிதாவுடைய இயற்பெயர் கோமலவல்லின்னு பதிவாயிருக்கு. இதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம் ஜெயலலிதாவுடைய பாட்டி பெயர் கோமலவள்ளி, அதனால அந்த பெயர் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இந்த தகவல் முற்றிலும் தவறு. ஏற்கனவே நம்ம பார்த்தது போல ஜெயலலிதாவுடைய 2 வழி பாட்டிகள் பேரும் கமலா, அதனால அப்படி அவருக்கு கோமலவள்ளின்ற பெயர் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் பரவலா பரவிட்டு இருக்கிற தகவல் என்னன்னா, ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ் படியே ஜெயலலிதாவுக்கு கோமலவள்ளிங்கிற பெயர் தான் அப்படின்னு. நாட்டுடைய பல முக்கிய ஊடகங்கள்லயே இப்படி செய்தி வெளியாக இருக்கு. இந்த தகவலும் மிக தவறானது. ஜெயலலிதா 10 வயசு வரைக்கும் பெங்களூரு பிஷப் காட்டன் பள்ளியில படித்தவர். நீங்க இப்ப திரையில பாக்குறது பிஷப் காட்டன் பள்ளியில ஜெயலலிதாவுடைய ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ். இதுலயும் அவருடைய பெயர் ஜெயலலிதா தான், கோமலவள்ளி இல்லை. இவர் டாரதி, பெங்களூரு பிஷப் காட்டன் பள்ளியில ஜெயலலிதாவுடன் படித்த வகுப்பு தோழி. What was she called in school? Jayalalitha Jairam, we used to call her. Jayalalitha Jairam. I don't know, we used to call her Jayalalitha Jairam. And the teachers also used to call her Jayalalitha Jairam. Nobody called her Jaya or Jayalalita. Of course, among friends we used to say Jayalalita, but the teachers used to call her Jayalalitha Jairam. Stand up and do this, do that, you know. And Jaya is their family name. Oh. Our palace lenda they said ella அவருக்கு தான் அவர் பேரு ஜெயராம். ராஜ குடும்பத்துடைய பேர் உங்க குடும்பத்துக்கும் வழங்கி உங்க அம்மா பேர் ஜெயா, உங்க மாமா பேர் ஜெயராம், ஜெயலலிதா, ஜெயக்குமார் அப்படின்னு. ஆமா, எல்லாருக்கும் ஜெயலலிதா தான் பேரு. அவங்க வீட்டு பெரியவங்க, அப்பா, அத்தைங்க அப்படின்னு எல்லாரோட பெயரும் ஜெய என்று தொடங்கக்கூடிய பெயர்கள். இது ஏன் அப்படின்னு ஜெயலலிதாவே விளக்கியிருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் தன்னுடைய பெயர் கோமலவள்ளி அப்படின்னு அவர் பதிவு செஞ்சதும் இல்லை, அவர் சம்பந்தப்பட்ட எவரும் இதை உறுதி செஞ்சதும் இல்லை. எங்கள் அம்மா, பெரியம்மா, சித்தி எல்லாம் அந்த பேர் வச்சு கூப்பிட்டதே இல்லை. வீட்டில் அம்மு தான், அம்மு தான், எல்லாரும் அம்மு, நாங்கெல்லாம் அம்மு அக்கா. பிறந்தது முதலே வீட்டில் அவர் அழைக்கப்பட்ட பெயர் அம்மு. மைசூர் அரண்மனைக்கு ரொம்ப பக்கத்திலேயே சாம்ராஜபுரம் மொஹல்லால அந்த குடும்பத்துக்கு 2 பிரம்மாண்டமான வீடுகள் இருந்திருக்கு. ஒன்று ஜெயவிலாஸ், இன்னொன்று லலித விலாஸ். இப்படி 2ம் சேர்த்து வைக்கப்பட்ட பெயர்தான் ஜெயலலிதா. ஜெயலலிதா என்னும் நான் இன்னைக்கு லக்ஷ்மிபுரம் விளையாட்டு விடுதியா, லக்ஷ்மிபுரம் ஸ்போர்ட்ஸ் கிளப்பா இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் ஜெயலலிதா பிறந்து தவழ்ந்து வளர்ந்த மாளிகை இருந்த இடம். ஜெயலலிதாவுடைய அப்பா மறைவுக்கு பிறகு அந்த வீடு விற்கப்பட்டு பள்ளிக்கூடமா மாறி, திருமண மண்டபமா மாறி, இப்போது ஸ்போர்ட்ஸ் கிளப்பா இருக்கு. ஜெயலலிதா பிறந்த வீடு அவரது தாத்தா ரங்காச்சாரால் மாளிகை போல வடிவமைத்து கட்டப்பட்டது.
இன்னைக்கு அந்த வீடு இல்லைனாலும் அடுத்த மனையில் அதே காலகட்டத்தில் ரெட்டை வீடு போல வடிவமைத்து கட்டப்பட்ட அவருடைய சகோதரி வீடு இன்னைக்கும் இருக்கு. ஜெயலலிதாவுடைய வீடு எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த வீடு உதாரணம். தனது பக்கத்து வீடு என்பதாலும் அத்தை பாட்டியின் வீடு என்பதாலும் இங்கே குழந்தையாக ஜெயலலிதா தவழ்ந்து விளையாடியதுண்டு என்கின்றனர் உறவினர்கள். 1950 அப்போ ஜெயலலிதாவுக்கு 2 வயது. 20 வயது வேதா தன்னுடைய 2 குழந்தைகளோடு பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்த செய்தி இடியாக வந்து விழுந்தது. கணவர் ஜெயராம் இறந்து விட்டார் என்ற மரண செய்தி. கருப்பு நிற வண்டியிலிருந்து வெள்ளை நிற துணி ஒர்த்தி இறக்கப்பட்ட தனது தந்தையின் சடலத்தை தாயுடைய தோல்ல சாய்ந்தபடி பார்த்ததுதான் தனது மனதில் நிற்கக்கூடிய முதல் குழந்தை பருவ நினைவு அப்படின்னு எழுதுகிறார் ஜெயலலிதா. நாங்கள் ஜெய்ப்பூரில் இருக்கும் போது ஒரு தந்தி வந்தது, அதில் இந்த சமாச்சாரம் வந்தது. எங்கள் அம்மா எடுத்துட்டு இருந்தா சூசைடுன்னு சொல்லப்படுவது உண்டு. அது என்ன ஆயிடுதுன்னு தெரியல, ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் இருந்தோம். உடம்பு சரியில்லை போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? ஜெயராம் தற்கொலை செய்து கொண்டதாகவும் மாரடைப்பால இறந்ததாகவும் 2 கருத்துக்கள் சொல்லப்பட்டு நீண்ட நாட்கள் போலீஸ் வழக்கா இருந்திருக்கு ஜெயலலிதாவுடைய தந்தை மரணம். சொத்துக்களெல்லாம் கணவனால் அழிக்கப்பட்டு கணவனும் மறைய 20 வயது இளம் விதவையாக 2 குழந்தைகளோடு மைசூருக்கு விடை கொடுத்து பெங்களூர்ல இருக்கக்கூடிய பெற்றோர் வீட்டுக்கு பயணம் மேற்கொண்டார் வேதா. Jairam Peripa passed away when Jayalalitha was 2 years old. So appo வந்து they moved from, I'm not very clear how long they were in Mysore after his death. அப்புறம் பெங்களூருக்கு மூவ் பண்ணாங்க. சகல வசதிகள் நிறைந்த மைசூர் வாழ்க்கை ஜெயலலிதாவுக்கு வாய்த்தது 2 வயது வரைக்கும் தான். பெங்களூரு பசவனகுடி. கணவனை இழந்த 20 வயது வேதா, 4 வயது மகன் பாப்பு, 2 வயது மகள் அம்முவோடு புலம்பெயர்ந்த குடி. இந்த புத்தம் புதிய பச்சை நிற கட்டிடம் நிற்கக்கூடிய இந்த மனையில்தான் இருந்தது ஜெயலலிதாவுடைய அம்மா வழி தாத்தா ரங்கசுவாமி ஐயங்கார் வீடு. ஏற்கனவே நம்ம பார்த்த பெங்களூரு வேதா நிலையத்திலிருந்து பசவனகுடியிலே இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மாறி குடி வந்திருந்தது ஜெயலலிதா தாத்தா ரங்கசாமி ஐயங்கார் குடும்பம். அந்த குடும்பம் மெட்ராஸுக்கு மாறி போற வரைக்கும் ஜெயலலிதா வளர்ந்த இடம் இதுதான். ரங்கசுவாமி குடும்பம் ஒரு மிடில் கிளாஸ் ஆர்த்தடாக்ஸ் ஐயங்கார் குடும்பம். ஜெயலலிதாவுடைய அம்மா வழி தாத்தா ரங்கசுவாமி ஐயங்கார் ஒரு வழக்கறிஞர் என்றாலும் பெங்களூர் ஏமலூர் சாலையில் இருக்கிற ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனத்தில் அக்கவுண்டன்டாக பணியாற்றி இருந்திருக்கிறார். அவரது மூத்த மகள் தான் ஜெயலலிதாவுடைய அம்மா வேதா. 2வது மகள், அதாவது ஜெயலலிதாவின் மூத்த சித்தி ஜெயலட்சுமி, இவர்தான் 1998 வரைக்கும் ஜெயலலிதாவோட போயஸ் தோட்டத்தில் வாழ்ந்தவர். 3வது மகள் அம்புஜா, பின்னால ஏர் ஹோஸ்டஸ் ஆகி திரைத்துறைக்கு வந்து வித்யாவதியானவர். அம்மா வந்து மெட்ராஸ் போனப்புறம் ஐ திங்க் வித் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்டில் தியேட்டர் பிளேஸ் பண்ணாங்க. திரு YGP நடத்திட்டு இருந்தார். YGPயோட அம்மாவும் சித்தியும் சார் முதல்ல மைசூர்லேருந்து இங்கே வந்த உடனே அது எப்படி எனக்கு எங்கள் அப்பா மீட் பண்ணாங்க தெரியாது. அவங்க தான் இந்த ட்ரூப் ஆரம்பித்த புதுசில் ஹீரோயின்ஸ். ஓஹோ. இந்த UAOட ஆணிவேர்களில் அவங்க சந்தியா அம்மாவும் வித்யா அம்மாவும் டெஃபினட்டாக இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட். அண்ட் அவங்க ஹீரோயின்ஸ் மாதிரி எங்களோட பழகலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஃபேமிலி மாதிரி தான். எனக்கு அவங்க அத்தைன்ற மாதிரி தான் எல்லாம் வீட்டோடே இருந்து அந்த மாதிரி தான் பழகினாங்க. ஸோ அவங்க சப்போர்ட் நிறையா இருந்தது. அண்ட் தென் ஐ திங்க் ஷி காட் இன் டு ஃபில்ம்ஸ். ஷி இஸ் டன் அபவுட் 20-30 படம் நடிச்சிருக்காங்க. அவங்க மதர் வந்து அழகு, ஜெயலலிதாலாம் நத்திங் கம்பேர்ட் டு ஹர் பியூட்டி. சந்தியா அழகு, ரொம்ப நீட்டாக நடிப்பாங்க. ஆனால் அவங்க சித்தி வித்யாவத்தின்னு இருந்தாங்க. அப்பா அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் இங்கே பார்க்கவே முடியாது. சித்தி அம்மாவை தொடர்ந்து ஜெயலலிதா எப்படி கலைத்துறைக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தாருங்கிறதெல்லாம் நாடறிஞ்ச விஷயம். அதிகம் தெரியாதது ஜெயலலிதாவின் முதல் மேடை
சுமார் 10 வயசு இருக்கும்போது உறவினர்களுடைய அன்பு வற்புறுத்தலுக்கு இணங்க தாத்தா பாட்டியோடைய சஷ்டி அப்த பூர்த்தி மணி விழால பெங்களூரு நடன ஆசிரியை லலிதா துரை NSK மதுரத்துடைய பிரபலமான நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி பாடலை பாட அதற்கு அபிநயம் பிடித்து ஆடி வாங்கிய கைத்தட்டு தான் ஜெயலலிதா வாங்கிய முதல் கைத்தட்டு. நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி. தாத்தா பாட்டியோடைய மணி விழால தொடங்கிய அந்த கலை பயணம் திரைப்பயணமாக அரசியல் பயணமாக பரிமளித்து மணி விழாவும் கண்டது. 2 வயசுல தந்தையை இழந்த ஜெயலலிதா 6 வயசுல தாயையும் பிரிந்து வளர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. மிடில் கிளாஸ் குடும்பம் நடத்தக்கூடிய தந்தைக்கு தானும் தன்னுடைய பிள்ளைகளும் சுமையா இருக்கக்கூடாதுன்னு கருதிய வேதா தன்னுடைய தங்கையோடு சேர்ந்து சென்னைக்கு போய் திரைத்துறையில சேர்ந்து சந்தியாவாகிவிட்டார். அதனால ஜெயலலிதாவும் அவரது அண்ணனும் பெங்களூர்ல பாட்டி வீட்டிலேயே வளர ஏற்பாடானது. அந்த முக்கியமான பருவத்துல பெற்றோர் அரவணைப்பு இல்லைனாலும் அந்த ஸ்தானத்தில் இருந்து ஜெயலலிதாவையும் அவருடைய அண்ணனையும் வளர்த்தவர்கள் அவருடைய மாமா ஸ்ரீனிவாசனும் இன்னொரு சித்தி பத்மாவும். இருவருக்கும் அந்த நேரத்தில் திருமணம் ஆகலை. அவர்கள் தான் ஜெயலலிதாவை தூக்கி வளர்த்தவர்கள். எங்கள் மாமா பேர் ஸ்ரீனிவாசன், சினி மாமா as we call him ஸ்ரீனிவாசன், அண்ட் சித்தி பேர் பத்மான்னு. Padma, Chitti and Srinivasan Mama raised Jayalalitha and Jayakumar. That is Ammu Akka and Papu Anna to me. She had a very close bond with her aunt, Padma. இன்னொரு சித்தி. இன்னொரு youngest Chitti. They were very, very fond of each other. எங்கள் சித்தி சொல்லுவாங்க, பது சித்தி, பட் ஜெயலலிதா and Jayakumar were brilliant in school and they were exceptionally talented for school playsல. And she was very proud of them as if they were her own children. 2 வயசுலேயே தந்தையை இழந்ததுனால அந்த ஸ்தானத்தில் இருக்கிறது உங்கள் அப்பான்னு சொல்லலாமா? கண்டிப்பாக he was very influential person in her life and நிறைய ஹேபிட்ஸ் கூட, படிக்கிற ஹேபிட்டு, ஸ்போர்ட்ஸ் ஹேபிட்ஸு. எங்கள் அப்பா வந்து ரொம்ப நிறைய he was a voracious reader. ஸோ அந்த பழக்கமே ஃபேமிலியில் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் எங்கள் அப்பா கிட்டேருந்து ரொம்ப வந்திருக்கு. ஸோ போட்டுன்னு புஸ்தகம் வாங்கிட்டு இருப்பா அவர் 2 பேரும். ஸோ ஸ்கூலில் வந்து சைக்கிள் உக்காத்தி வச்சு பிஷப் காட்டனுக்கு ஐஷன் போவார் அந்த காலத்தில். ஸோ ஸ்கூலுக்கு ஐஷன் போகிறது, திரும்பி ஐஷன் வருது, வளர்ந்தது எல்லாமே எங்கள் அப்பாவோட தான். அவருக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்போவுமே தோணும் எங்கள் அக்கா தான் ஃபஸ்ட்டு டாட்டர் அப்படின்ட்டு. நாங்கள் வந்து அம்முன்னு கூப்பிடுவோம் வீட்டில், அம்மு அக்கா. அவர் என்னன்னு கூப்பிடுவார் செல்வி ஜெயலலிதா? அம்மு, அம்முலு இந்த மாதிரிலாம் பேர். ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவர் தான் வளர்த்துருக்கார். எங்கள் அப்பாவும் கடைசி அத்தையும், ஸோ பத்துவத்தையும் எங்கள் அப்பாவும் தான் வளர்த்துருக்கா முக்காசி. அவங்க ஸ்கூல்லேன்னு வரைச்ச இவங்க 2 பேரில் யாரானு ஒருத்தர் இருந்தே ஆகணும் வீட்டில். கூட வேறு யாரெல்லாம் வீட்டில்? அப்போது எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கல. ஸோ எங்கள் அப்பா, எங்கள் அத்தை, தாத்தா பாட்டி, அப்புறம் இவங்க 2 பேர் பசங்க. எங்கள் பாட்டிக்கு வந்து 2 ஃபேவரட் ஃபேமிலியில். ஃபஸ்ட்டு வந்து அமுக்கா, அதுக்கு அடுத்தது நான். ஸோ ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். ஷீ யூஸ் டு ரியலி பி வெரி அஃபெக்ஷனேட். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ மிக்ஸ், வெல் பேலன்ஸ்ட் ஃபேமிலி, safe family, a very loving family.